marriage வந்து நம்ம மாதிரி they've got this connection, so and so's daughter தான் நீங்க marry பண்ணணும், or some adultsக்கு they'll promise this is your promised bride னு ஒரு கான்செப்ட் இருக்கு. The government was trying to promote yes. இந்த டிஷர்ட் நான் தான் டிசைன் பண்ணி நான் தான் பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தேன். The word countryman is the word we use for each other now. Some adult might be promised a younger girl, like teenage girl ட்டு சொல்லுவாங்க, he's your promised husband. இந்த செரமனிஸ்ன்னு சொன்னால அதுக்கு பேர் corroborees. அந்த corroboree செரமனியில் தான் இந்த விபூதி பூசுகிற ஹேபிட்லாம் இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி மூணு இங்கே 3 அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. அந்த ஆஷஸ் வந்து எதில் மேட் பண்ணுது? அது சர்டன் ட்ரீஸ் பர்ன் பண்ணி அந்த ஆஷை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, தட்ஸ் a nice term called poison cousin. poison cousin அப்போனா இந்த மாதிரி தட் ஸ்பெசிஃபிக் கசின் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, மேரி பண்ணக்கூடாது, பார்க்கக்கூட முடியாது. you just have to avoid. ஸோ உங்களோட ஸ்டேபிள் ஃபுட்னு ஒன்று இருக்கும்ல, வாட் அபோரிஜின்ஸோட ஸ்டேபிள் ஃபுட் என்ன? மீட் தாங்க. மீட் தான். அதுதான் ப்ராப்ளம். அது எனக்கும் ப்ராப்ளம். ஸோ they like their meat. அது என்ன இருந்தாலும் பீஃப், சிக்கன் or some meat or other. ஸோ அதுதான் மெயின் ஸ்டேபிள் மாதிரி பார்த்துக்கலாம். they don't have any other. And this there's a bad eating habits வந்து also inherited. அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தவங்க ஒயிட் செட்டிலர்ஸ், ஒயிட் பீப்புள் அவங்கள வந்து வேலைலாம் கொடுப்பாங்க. பட் வேலை கொடுத்துட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க. they will give them all the the worst parts of the meat, the fat எல்லாம் வெட்டி தேவையில்லாத மீட் பார்ட் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது. Yes, so all the rubbish food, the high sugar, tea அதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. and they've been used to this poor habits and diets. இன்னும் ரொம்ப டவுன் ட்ராடனா ட்ரீட் பண்றாங்க அவங்கள. and their health is because of all this poor food from father's generation, grandfather's generation. And the influence இருக்குது. So they still become big and unhealthy looking, not because they are unhealthy, because they inherited something unhealthy. So அது அந்த ஜெனெட்டிக்கல் இஷ்யூனால தான் அவங்க அவ்வளோ ஹியூஜாக தெரியுறாங்க பார்க்குறதுக்கு பெருசாக. Some of them, yeah. Some of them are genetically not very, so not properly, நான் சொன்ன மாதிரி that fetus timeல the mothers are not properly looking after themselves. So pregnant-ஆ இருக்கும்போது அந்த ப்ராப்பர் சாப்பாடு கூட இல்லை, ப்ராப்பர் சாப்பாடு இல்லை, ப்ராப்பர் என்வாயர்மெண்ட் இல்லை, there's டென்ஷன் இருக்கும், அது சண்டை இருக்கும், ஸ்மோக்கிங் இருக்கும், there's all sorts of அன்ஹெல்த்தி திங்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் இதில் பெரிய அடல்ட்ஸாக இருக்கும்போது அது வந்துடும். they show up as poor heart or poor kidneys, or they become கருவிலேருந்தே அந்த குழந்தைக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஜெனட்டிக்கலாக. எஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் மேரேஜஸ் ஒரு கான்செப்டில் நடக்கும். ஸோ அந்த ஊரில் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்கும்? செரமனிஸ்லாம் மோஸ்ட்லி இப்போல்லாம் கிறிஸ்டியன் ஸ்டைல் செரமனிஸ்லாம் நடத்துவாங்க. பிகாஸ் இட்ஸ் urban ones, பட் ஈவன் ரூரல்லையும் கிறிஸ்டியன் ஸ்டைலில் தான் நடத்துவாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும்ல, இருக்குது. பட் இட்ஸ் they don't, அது அவ்வளோ பெருசாக இது இல்லை. பட் மேரேஜ் நம்ம மாதிரி they've got this connection, so and so's daughter தான் நீங்கள் மேரி பண்ணணும், or some adultsக்கு they'll promise this is your promised bride னு ஒரு கான்செப்ட் இருக்கு. Some adult might be promised a younger girl, like teenage girl ட்டு சொல்லுவாங்க, he's your promised husband. So the teenage girlக்கு வயசாயிட்டோன்னா then she will become married. அந்த மேரேஜ் ஏஜ் வந்த பிறகு அந்த பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும். So they've been promised each other. Promised bride. Okay. So அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. And but the divorce rate is too high. அவங்க divorce rate. Marry பண்ணிட்டு they left 2 kids and then they divorce and they run away and find another man. And அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர்டாக கொஞ்சம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் டிவோர்ஸுங்கிற ஒரு கான்செப்டும் அங்கே அதிகமாக இருக்குது. எஸ். அது ஓகே. ஆல் த பேட் ஹேபிட்ஸ் அங்கே தான் அதிகமாக இருக்கும். அது நம்ம ஒரு
ஸோ டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி நடக்கும் அங்கே இங்கே வந்து ஒரு ப்ராப்பர் லீகல் வேல இங்கே ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து டிவோர்ஸ்னால் எப்படி பண்ணுவாங்க? யூஸ்வலாக நாட் ஸோ ப்ராப்பர் அண்ட் லீகல் பிகாஸ் அவங்களுக்கு அசெட்ஸ் அவ்வளவு இல்லை. அசெட்ஸ் இருக்கும்போது தான் இதெல்லாம் பார்த்து பிரித்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சொத்து இருந்தால் தான் அது ப்ராப்பர் லீகல் வேல பண்ணுவாங்க. ஓகே. But the big problem there is violence, domestic violence. Domestic violence. That's the biggest issue with indigenous women. வீட்டில் அவங்க if he's not happy now, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஆல்கஹாலிக்காக இருக்காங்க நிறைய பேர். அது வேறு, that complicates the issue. But just violence is it's like an inherited thing. எல்லாம் சின்ன பிள்ளைய இருக்கும்போதே violence இங்கே தான் இருக்கும். They will see their parents fighting or they will see their neighbors fighting. So fighting and shouting and இதெல்லாம் become part of. So அதை வச்சுக்கிட்டு they will practice with their wives and their kids. So domestic violence is the biggest, I think it's one of the highest in the world in the Northern Territory or the domestic violent rate. So அதுக்கு so the best thing is to separate them. The women எடுத்து ஒரு ஹாஸ்டலில் போடுவாங்க, அந்த men எடுத்து ஒரு restriction மாதிரி போடுவாங்க. You can't rehab or restriction within, you can't come within 2 kilometers of the lady where she is அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணிங்களா வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த வயலன்ஸ் வரதுக்கான ரீசன் என்ன மாதிரியான வயலன்ஸ் கேசஸ் அங்கே நடக்கும்? Jealousy. ஓகே. Some not enough money. நார்மலாக பேசினாலுமே இவர் அஃபேர் ஆர் நார்மல் என்ன விதமாக இவர் வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிட்டாருனாக்கா it becomes a issue. ஓகே. So it is, they get very jealous of their wives, especially men. And including women. Women அந்த மாதிரி ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு they get very angry and they start fighting. And so it's அந்த violent character nature, அந்த சண்டை போடுற நேச்சர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வருது. they don't have any opportunity to stop and think. ஒரு ரீசன் இல்லை சண்டைக்கு, டக்குன்னு அந்த கோவம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, கோபத்துக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. எஸ். ஸோ நம்ம பேசின மாதிரி அவங்களோட கல்ச்சர் நம்மளோட கல்ச்சரோட நிறைய ஒப்பிட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சிமிலராக இருக்கும், எதெல்லாம் ரிப்ளிகேட் பண்ணுவாங்க? இந்த நம்ம ஊரில் வந்து விபூதி அதெல்லாம் பூசுகிறாங்க, ஸோ அவங்களுமே வந்து ஆஷஸ்லாம் எடுத்து அந்த மாதிரி பூசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிமிலராக இருக்கும்? இந்த செரமனிஸ்ன்னு சொன்னால அதுக்கு பேர் கராபரிஸ். அந்த கராபரி செரமனியில் தான் இந்த விபூதி பூசுகிற ஹேபிட்லாம் இருக்கும். ஓகே. அவங்களும் இந்த மாதிரி மூணு இங்கே 3 அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. அந்த ஆஷஸ் வந்து எதில் மேட் பண்ணுது? அது சர்டன் ட்ரீஸ் பர்ன் பண்ணி ஓகே அந்த ஆஷை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அண்ட் டான்ஸ் இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் தியர் கராபரி. அந்த ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு நெருப்பு மிடில் வச்சுக்கிட்டு அதை சுற்றி டான்ஸ் செரமனிஸ்லாம் இருக்கும். அந்த மேலே டேப் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணுறது. அண்ட் பாட்டு, அவங்களோட பாட்டெல்லாம் இட்ஸ் ஒரு ஒகேஷனுக்கு ஒரு பாட்டு இருக்கும், இந்த சாண்டிங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாண்டிங் ஸ்டைல். அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் தியர் சாங்ஸ். அந்த சின்ன பிள்ளை இருக்கும்போதெல்லாம் கற்றுக்கிடுவாங்க, சின்னதுலேருந்து கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி ஒகேஷனுக்கு இந்த மாதிரி பாட்டு தான் பாடணும், இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு இந்த மாதிரி பாட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிடும். I've seen them when they're drunk, walking along drunk. But யாரோ இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தாங்கனாக்கா இமீடியட்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ எஸ் இது எனக்கு தெரியும் இதுன்னு வந்துடுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச பாட்டு. ஓகே. ஒரு மியூசிக் ஒரு பர்சனோட மென்டாலிட்டி டக்குன்னு மாற்றுதாங்க. தட் சாங், எஸ். ஸோ அது பிக் டீப் இன் தெம், அந்த மாதிரி சொல்ல வரேன். அவங்களுக்கு அது பாட்டு தான். எனக்கு வந்து அவங்களோட அபரிஜினல் பாட்டு, அபரிஜினல் லாங்குவேஜில் பாடின பாட்டு, அண்ட் இட்ஸ் ஆல் ரெக்கார்டட் மியூசிக். அந்த மாதிரி பப்ளிக் அவைலபிள் பாட்டு தான் நான் பாடுவேன். that I can sing. ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் அபாரிஜின்ஸ் இருக்காங்க? அபாரிஜின்ஸ்குள்ளேயே எதனா குரூப்ஸ் ஆஃப் அபாரிஜின்ஸ் இருக்காங்களா? அண்ட் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா? இந்த மாதிரியோட டவுட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். இருக்காங்க. there's about over 100 groups. ஒரு மேப்பும் வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். ஸோ அபாரிஜின்ஸ்லேயே 100 குரூப்ஸ் இருக்காங்க. ஆமாம், பிகாஸ் இட்ஸ் ஆஸ்திரேலியா யூஸ் டு பி பெரிய செப்பரேட் ட்ரைபல் குரூப்ஸ்லாம் இருந்திருந்தாங்க. ஸோ அது உள்ளுக்கே சண்டைலாம் நடந்துருந்துச்சு. அந்த இன்டர்மேரி அதெல்லாம் நடந்துருந்துச்சு. பட் நவ் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. they still
அதுக்கு ஒரு term இருக்குது. There's a nice term called poison cousin. பாய்சன் கசின். poison cousin அப்போனா இந்த மாதிரி that specific cousin வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, மேரி பண்ணக்கூடாது, பார்க்கக்கூட முடியாது. You just have to avoid poison. ஓகே. ஸோ அதனால they have this particular category வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் because they are not allowed to. அதே மாதிரி there's another group that அவங்க மேரி பண்ணலான்னு ஒரு இன்னொரு குரூப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு it's a very complex kinship structureன்னு ஒன்று பேர். அது என்னென்ன யார் என்னென்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஒரு பெரிய இது இருக்குது. நாட் ரிட்டன் பட் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் எழுதி வச்சுருக்காங்க, anthropologists அவங்க எழுதி வச்சுருக்காங்க. பட் there is some complex kinship associations which அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும்னு. But there are people that they have to avoid. Like the poison cousin மாதிரி. Poison is one of them. Okay. Sometimes even male, female sisters would அவங்க once they come of age அவங்க sisters பார்க்கக்கூடாது, ரொம்ப பழக முடியாது. கூட பிறந்த தங்கச்சியே பார்க்கக்கூடாது. Because they men, அது மென்னு ஒரு மீனிங் இருக்குது. You know, they've gone through the ceremony, so they've become men. So they've been those sorts of men cannot associate freely with எல்லாரும் பேச முடியாது, especially other women கூட ரொம்ப associate பண்ண முடியாது. Because they've been accepted as the tradition holders of the tradition மாதிரி ஒரு status எல்லா ஊர்லேயும் இருக்குது. This is பாப்பா நிகழ்ச்சியில் பண்ணுவாங்க, இங்கே maybe here also I'm not sure, but அந்த மாதிரி ஒரு status வந்துட்டோன்னே they have got rules about how you live. பெண்கள் கூட எப்படி நடத்தணும்னு அவங்க rules எல்லாம் இருக்குது. So if they are men and if the scars எல்லாம் இருக்கும், they have the ceremony where they sticks, burning sticks வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கும் பார்க்க. அந்த கொதிக்கிற அந்த ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுட்டு burn பண்ணுவாங்க. So you see boils மாதிரி line boils மாதிரி இருக்கும். ஓகே. இங்க இருக்கும், இங்க இருக்கும். So very கொடூரமாலாம் இருக்கு. It is part of the ceremony, part of the ceremony. அது எல்லா கல்ச்சர்ஸ்லையும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது of, you know, you immolate yourself or you burn yourself or you hurt yourself to feel closer to some spirit world. அதுதான் மெயின் திங் is to like a gateway to spirit. அந்த ஸ்பிரிட் கனெக்ட், அந்த கடவுளோட வந்து ஒன்று சேரணும்னா இந்த அளவுக்கு பண்ணணுன்ற மாதிரி சஃபரிங் மாதிரி இருக்கும். ஓகே. Muslims do it and so நம்ம ஊர்ல இந்த தீ மிதிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி. ஓகே. Just to hurt and to pain, feel the pain so that you feel the connection மாதிரி. ஓகே. So அதுக்குன்னு அவங்க செரமனி நடத்துவாங்க and it's part of every young man has to go through that ceremony. But இப்போல்லாம் அவளை நடத்துறதில்ல. But they go through this initiation பேர். Initiation போயிட்டா தான் they can become men. So அவங்க தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க. They treat them with more respect. Mugi also does this sort of encouraging more kids to become initiated. So our kuda now, you know, trying to help promote this idea of getting more kids into the ceremonial lifestyle. Okay. So இந்த மூகிங்கிற பர்சன் வந்து லைக் ஹவு ஹி வாஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அந்த ட்ரெடிஷன்லாம் சொல்லி கொடுக்கும் போது? மூகி வாஸ் அவர் தான் நம் ஃபர்ஸ்ட் அபரிஜினல் ஒர்க் பண்ணும்போது அவர் தான் அவங்க இருந்தார். ஓகே. ஸோ ஐ ஒர்க் வித் ஹிம். அவர் கூட வேலை செஞ்சு தான் இந்த ஆர்கனைசேஷன் கூட தான் நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹீஸ் அப்போ வந்து ஒரு எக்ஸ் ஆல்கஹாலிக்காக இருந்தார். இப்போ வந்து இப்போ பெரிய எக்ஸ் பொலிட்டிஷியன் மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே. பட் இஸ் ஆல்சோ a very senior member of the Naranjari tribe, which is where we Naranjari tribe. Naranjari. Yeah. Okay. Which is the group that looked after me, Mary. When I first went there, that group grew me up, so they looked after me. ஸோ நான் வந்தோடனே நோட்டீஸ் பண்ண உங்கள் டிஷர்ட்டில் வந்து கண்ட்ரி மென் எஸ் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த எஸ் கேம்பெயின் அது வந்து ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம். அது தோத்து போன ரீசன் என்ன? ஏன் கவர்மெண்ட் வந்து ஹவு இஸ் ட்ரீட்டிங் அவர் எப்படி பார்க்குறாங்க அபாரிஜின்ஸை? கவர்மெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக தான் ட்ரீட் பண்ண பார்க்குறாங்க. பட் திஸ் வாஸ் அ பிக் ஓப்பன் voting. Okay. So community அந்த இது கிடைக்கல. The government was trying to promote yes. இந்த டிஷர்ட் நான் தான் டிசைன் பண்ணி நான் தான் பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தேன். The word countrymen is the word we use for each other now.
ஹலோ சார் மாதிரி ஹலோ கண்ட்ரிமேன்ங்கிற மாதிரி. ஓகே. ஸோ we refer to each other, but அவங்களுக்கு தான் இந்த டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், just to make them all promote the yes. So the yes was meant to be for, you know, the voice, let's hear what Aboriginal people have to say, Mary. பட் அந்த நோ கேம்பெயினில் வந்து மோசமாக எல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து என்னென்னமோ பொய்யெல்லாம் சொல்லி they've made it look like many reasons into racism, dishonest, அப்படி misinformation is now becoming another big, you know, obstacle. So racism தூண்டி விட்டுறதுக்கு என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. So they'll make them feel like they're not ready to do this, or if this, they'll come and take over your backyard because they've now got land rights, and all sorts of liesலாம் சொல்லி பயமுறுத்துடுவாங்க. So on the campaign, no campaign, it's not so much the yes campaign lost, the no campaign won. So it was more like the no campaign was more, you know, effective. தோத்ததுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் all this lies and misinformation that they managed to promote. The media, நம்ம மீடியா ஒரு பெரிய ரோல் இருக்குது. மீடியாவில் ஸ்டில் வெரி ரைட் விங் அந்த ஊரில். ஆமாம், அங்கே ஒரு மேஜராக வந்து ஒயிட் பீப்புள் மீடியா இதுதான் ஜாஸ்தி. ஆமாம். ஸோ Packer and all those big players in the media are still influencing how they report an issue and how they, you know, slant the issue one way. All sorts of undercurrent பண்ணுவாங்க, பட் நம்மளுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க. They'll influence people without you knowing that you are thinking this way, or they're making you think one way. அதெல்லாம் மீடியாவில் பெரிய ரோல் இருக்குது உங்களுக்குலாம். So that media has also played a big role in swaying the campaign towards no. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்தியாவில் வந்து ஒரு மென்க்கோ சரி விமென்க்கோ சரி சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே தான் நம்ம வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அபாரிஜின்ஸ் பீப்புளுக்கு அந்த மாதிரி எதனா ரூல்ஸ் இருக்கா? இப்படி தான் ஒரு மென் இருக்கணும், இப்படி தான் ஒரு விமென் இருக்கணும்னு அவங்க லைஃப் ஸ்டைல் ரூல்ஸ் என்னவா இருக்கு? சேம் அதே மாதிரி நம்ம மாதிரி இருக்கும். they are very strict about men, women, but they also accept this third category of men, you know, that are more effeminate. அந்த மாதிரி கேட்டகரியும் இருக்குது. So I think they're very similar. நம்ம மாதிரி they accepting of gender fluidity, அதெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம். Some men are not like full men, அந்த மாதிரிலாம் இருக்குது, அங்கேயும் இருக்குது. And they're more accepting. It's only the white people that are a bit எப்படின்னு பார்ப்பாங்க. But the Aboriginal people are a bit more accepting of different genders and different versions of a man. But basically they're very similar. அந்த மாதிரி நம்மள மாதிரி இருப்பாங்க. பெண்கள்னா அப்படி இருக்கணும், ஆண்கள்னா அப்படி இருக்கணும்னு ஒரு இது இருக்குது, ஒரு கல்ச்சர். இதுவும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் வராங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, லைக் கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்டு வராங்க அபாரிஜின்ஸ் பீப்புளுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த நியூ ஜென்ரேஷன், இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து எஜுகேஷன் வைஸ் அந்த மாதிரி எதுனா க்ரோத்ஸ் இருக்கா அவங்களுக்குள்ள? இருக்குது. தட்ஸ் அவர் ஹோப் ஃபார் த ஃபியூச்சர். அந்த புது ஜெனரேஷனோட எஜுகேஷனை வச்சுக்கிட்டு இந்த கல்ச்சரும் வச்சுக்கிட்டு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து just like, you know, like Tamils and ரெண்டையும் மேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒன்று கொண்டாடுறது தான் நம்மளோட ஹோப். that the young generation can do that, because they all very savvy. அந்த இன்டர்நெட்லாம் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் ரொம்ப பெருசாக இருப்பாங்க. So they all very savvy with the technology. But we also need to make sure they keep in touch with the cultural and tradition. அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது செஞ்சாக்கா that's their new strength மாதிரி. ஸோ நேட்டிவ் அபாரிஜின்ஸ் வந்து ரூரலில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா? அண்ட் அவங்க வந்து சிட்டிஸில் எப்படி அடாப்ட் ஆகிறாங்க? ரூரலில் இருக்கிறவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஓகே. அவங்களோட ப்ராப்ளம் வந்து ரிசோர்ஸஸ், லைக் கடை இருக்கும் பட் தேர் டூ எக்ஸ்பென்சிவ், திங்ஸ் இருக்கும் பட் தேர் டூ ஃபார் அவே, ஸ்கூல்ஸ் இருக்கும் பட் தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி பை கல்ச்சரல். இந்த மாதிரி ரெண்டு கல்ச்சர்ஸும் கற்றுக் கொடுக்காம ஒரு டீச்சர் அங்கேருந்து கொண்டாந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி சூட்டட், அந்த ரூரலுக்கு சூட் பண்ணாமல் ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ ரூரல் கம்ஃபர்ட்லாம் இருக்குது,
பட் அவங்களால அடாப்ட் ஆக முடியல. ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி இது பண்ணலை. ஸோ திஸ் எஜுகேஷன்லேயும் அது ஒரு டூ-வே எஜுகேஷன் அவங்க ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இண்டிஜினஸ் பீப்புள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எஜுகேஷனில் வந்து டோன்ட் ஜஸ்ட் கம் இன் வெள்ளைக்காரன் கற்றுக் கொடுக்குற மாதிரி என்கிட்ட கற்றுக் கொடுக்காத, யூ ஷுட் கம் இன் learn my way and you will learn your way. கல்ச்சரே சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூல்ல. So 2 waysல கற்றுக் கொடுக்கணும்னு. ஸோ அதுக்குன்னு they have indigenous teacher aid, teacher assistant or teachers. ஸோ 2 பேரும் டீச் பண்ணுற மாதிரி ஒரு. ஸோ அதையும் வச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னாக்கா ரூரல் கேன் blossom as well. ஸோ ரூரல்லையும் வந்து அவங்க அபாரிஜின்ஸோட கல்ச்சரையும் இன்ஃபியூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க அந்த இண்டிஜினஸ் டீச்சர்ஸ் எல்லாம். இன்க்ளூட் பண்ணிட்டு எஜுகேஷன் சிஸ்டமும் ஷுட் recognize their education and culture ரெண்டுமே simultaneously grow ஆகணும்னு. Education should recognize that indigenous people have got their own knowledge. அந்த knowledge பற்றி தான் இவங்களுக்கு புரியாமல் இருக்குது. They think that only science and West is knowledge. மித்தவங்களாம் is not substandard மாதிரி. But they've got their own knowledge. Even nowadays இந்த climate change எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, they're looking for indigenous people for information about how to their knowledge about the climate. You know that fire, the நெருப்பு புடுத்து எல்லாம் burn பண்ணிடுவாங்களே, that's an indigenous idea. So some indigenous knowledges வந்து இவங்களுக்கு இப்போதான் புரியுது. ஒரு வெல் எஜுகேட் பீப்புளாலே அனலைஸ் பண்ண முடியல, பட் ஒரு இண்டிஜினஸ் அபாரிஜினால கணிக்க முடியும். கரெக்டா? ஆமாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நாலேஜ் இருக்குதுன்னு இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாதான் then we can, you know, like. ஸோ அவங்களுமே அக்யூரேட்டாக சொல்லுவாங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே. ஓகே, ரியலி நைஸ். ஸோ கேட்ட எல்லா கேள்விக்குமே அவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக பொறுமையாக இன்ஃபர்மேட்டிவாக சொன்னீங்க. ஸோ எண்டிங்காக வந்து ஒரு சாங்கோட முடித்தா நல்லா இருக்கும். ஸோ யூ ஹாவ் அ வெரி குட் வாய்ஸ். ஸோ ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. ஓகே, யூடியூப்பில் இருக்குது ஒரு. ஓகே ஓகே, இதுக்கு பேர் இந்த காத்து மாவுலா. இந்த பாட்டு காத்து மாவுலா இஸ் ஆல்சோ another favorite of Gurmul's. Oh, wow, wow. Ngangan mayararaya palatuke amapuna balandi ariariunda nula utunda. Ya gatu maula nyutungaliyundu wow yo chico. Ya gatu maula nyutungaliyundu wow yo chico. Wow, wow. Thank you. Wow. Thank you. It was really nice. Thank you so much.